வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனுடைய கிருபையினால் வியாழக்கிழமைகளில் வேத பாடமாக ஒரு 10 நிமிடம் ஆண்டுடைய வார்த்தையை உங்களுக்கு அறிவிக்கிறோம். ஆலயத்தில் 1 மணி நேரத்துக்கு மேலாக தேவ வார்த்தை பிரசங்கிக்கப்படுகிறது. நீங்கள் இந்த காணொளி மூலமாக கர்த்தருடைய வார்த்தையை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தோடு இதை நம்ம தொடங்கினோம், நடத்தி கொண்டிருக்கிறோம். எங்களுடைய பாரமெல்லாம் நீங்கள் தொடர்ந்து கவனித்தால் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் வரும். நீங்கள் ஆண்டவருக்குள்ளே வளருவீர்கள். உங்களுக்கு இது ஆசீர்வாதமாக இருக்கும். கடைசி காலத்தில் வாழ்கிறோம். காலம் நம்மை விரட்டி கொண்டு இருக்கிறது. அவருடைய வருகை சீக்கிரம். அந்த வருகையை முன்னிட்டு தேவ ஜனங்களுக்கு தேவ வார்த்தையை கலப்படமில்லாமல் தெளிவாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று கொஞ்சம் கொஞ்சம் வார்த்தையை உங்களுக்கு சொல்லுகிறோம். நலமானதை பிடித்து கொள்ளுங்கள். ஆண்டவருடைய வருகையில் காணப்பட வேண்டுமானால் என்ன செய்யணும் என்பதுதான் இந்த நாட்களில் என்னுடைய வார்த்தையாக இருக்கிறது. 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரத்தின் 23ஆம் வசனத்தை பார்க்கும்போது, சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாய் இருக்கும்படி காக்கப்படுவதாக என்று அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த இடத்தில் இந்த வார்த்தையை குறிப்பிடுகிறார். இதற்கு முன்பு நீங்கள் படித்த வார்த்தைகளை எல்லாம் நாம் உங்களுக்கு அறிவித்திருக்கிறோம். வேதம் தெரிந்தவர்கள், ஆண்டவருடைய பிள்ளைகள், நீங்கள் அந்த வேத பகுதியை படிங்க. இந்த வார்த்தை தான் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு விடுதலையை கொண்டு வரும். அந்த முதல் வார்த்தை பாருங்க. அவர் நம்முடைய தேவன் யார்? சமாதானத்தின் தேவன். 2வது பரிசுத்தமாக்குகிற தேவன். 3வது அவர் சீக்கிரமாய் வரப்போகிற தேவன். சமாதானத்தின் தேவன். சமாதானத்தின் தேவன் என்ன செய்வார் அப்படின்னு சொன்னால் கூடவே இருப்பாராம். ரோமர் 15:33 படித்து பாருங்கள். சமாதானத்தின் தேவன் கூட இருக்கிறார். அப்போ கூட அவர் இருந்தால் என்ன நடக்கும்? நம்முடைய வாழ்க்கையில சமாதானம் இருக்கும். அவர் நம்மோடு கூட இருந்தால், நாம் அவரோடு கூட இருந்தால், சமாதானம் கெடுக்கப்படுகிற இந்த உலகத்தில் நம்ம சமாதானமாய் இருக்க வேண்டும், சமாதானமாய் இருக்க முடியும். இன்னும் 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரத்தில் 33ஆம் வசனம் படித்து பாருங்கள். அந்த சமாதானத்தின் தேவன் எங்க இருக்கிறாரோ அங்க கலகம் இருக்காது. தேவன் இருக்கிற இடத்தில் கலகம் இருக்காது. சாத்தான் இருக்கிற இடத்தில் கலகம் இருக்கும். அவர் கலகத்திற்கு தேவனாயிராமல் சமாதானத்திற்கு தேவனாயிருக்கிறார். சமாதானத்தின் தேவன் நமக்கு கலகத்தை உண்டாக்குகிறவர் அல்ல. இந்த வார்த்தைகளை கேட்கிற அன்பானவர்களே, கலகத்தை உண்டாக்குகிறவர் சத்துரு. மனிதர்களுக்குள்ளே புகுந்து மனுஷிகத்துக்கு இடம் கொடுக்கும் போது அங்கே சமாதானம் பாதிக்கப்படுகிறது. இந்த தேவன் நமக்குள்ளே இருந்தால், நம்முடைய குடும்பத்தில் இருந்தால், நம்முடைய சபையில் இருந்தால், நம்முடைய ஊழியத்தில் இருந்தால் கலகத்திற்கு இடமில்லை. கலகம் சாத்தான் கொடுக்கப்படுகிற ஒன்று. மனிதனை தூண்டி விடுவான். யார் கர்த்தரை விட்டு விலகி தேவனோடு இல்லாமல் மனுஷிகத்துக்கு இடம் கொடுத்து உலகத்தின் ஆசைகளுக்கு இடமளித்து பயபக்தி இல்லாமல் வாழ்கிறார்களோ அவர்கள் மூலம் கலகம் ஏற்படும். அதனால்தான் பவுல் சொன்னார், அப்படி கலகம் பண்ணுகிற நபர்களோடு நீங்க கலக்காதீங்க, அவங்களை விட்டு வெளியே வாங்க என்றெல்லாம் நிறைய அறிவுரை சொல்லப்பட்டிருக்கிறது. 3வது, சமாதானத்தின் தேவன் என்ன பண்ணுவாரா? சாத்தான உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார். நாம் அவரோடு இருக்கணும், நாம் அவரோடு இருக்க வேண்டும். சமாதானத்தின் தேவன்
சீக்கிரமா உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார் சத்துருவின் கிரியைகளை. எனவே இருக்கிற சூழ்நிலைகளை பார்க்காம நாம சமாதானமா இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அடுத்த வார்த்தை ஒன்று பாருங்கள். அந்த சமாதானத்தின் தேவன் என்ன செய்கிறார்? தாமே அவரே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. சமாதானத்தின் தேவனின் அதோடு இணைந்து வருகிற அவருடைய குணம் என்ன? பரிசுத்தமாக்குகிறவர். பரிசுத்தம். ஏன்னா அவர் எப்படிப்பட்டவர்? பூரண பரிசுத்தர். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை படித்து பாருங்கள். உங்கள் பிதா பூரண சற்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூரண சற்குணராய் இருங்கள். சற்குணம், சகல நல்ல குணம், சற்குணம், சகலமும் பூரணமாக முற்றிலுமாக அவர் பூரணமாய் இருக்கிறதினால் நமக்கும் அந்த பரிசுத்தம் வேண்டும். அவர்தான் பரிசுத்தமாக்க முடியும் என்று நாம் அறிந்திருக்கிறோம். யாருக்கு அவர் பரிசுத்தம் கொடுப்பார் அப்படின்னு சொன்னால், லேவியராகமம் 20ஆம் அதிகாரத்தின் 8ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர் பரிசுத்தர். அதனால யாரெல்லாம் தேவனுடைய வார்த்தையை கேட்டு அவருடைய கட்டளைகளின்படி வாழ்கிறார்களோ அவர்களுக்கு அவர் பரிசுத்தத்தை கொடுப்பார். நானே உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எபிரேயர் 2ஆம் அதிகாரத்தின் 11ஆம் வசனம் பாருங்கள். அவர் நம்மை பரிசுத்தப்படுத்துகிறவர் என்று பார்க்கிறோம். 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரத்தின் 3 கீழுள்ள வார்த்தைகளை பார்க்கும்போது அவர் பரிசுத்தம் உள்ளவர், அசுத்தத்திற்கு தேவன் அல்ல, அவர் பரிசுத்தத்துக்கு அழைத்திருக்கிறார் என்றெல்லாம் பார்க்கிறோம். எனவே எபேசியர் 5ஆம் அதிகாரம் 26 படித்து பாருங்கள். நாம் ஆண்டவர் வரும்போது நாம பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். அவர் நமக்காக ஒப்பு கொடுத்தார் என்றும், இந்த ஆவி ஆத்மா சரீரம் ஆண்டவருக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டு அவருக்காக வாழும்போது, அவரை தேடும்போது, வசனத்தின்படி நிலைத்திருக்கும் போது அவர் வருவாராம். அதற்காக தம்மை ஒப்பு கொடுத்தது மட்டுமல்ல, சபையை முற்றிலும் பரிசுத்தமாக்குவார். கரைதிரை அற்ற நிலையில் அந்த சபை இருக்க வேண்டும், நாம் இருக்க வேண்டும், நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும், நம்முடைய ஜீவியம் இருக்க வேண்டும், நம்முடைய குடும்பம் இருக்க வேண்டும், ஜனங்கள் இருக்க வேண்டும். என அவர் பூரண பரிசுத்தர். பரலோகத்துக்கு போகணும்னு சொன்னால் பாவ கரைகளோடு போக முடியாது. எனவே இப்படி கேட்ட வார்த்தைகளை அறிந்த ஜனங்கள் என்ன செய்ய வேண்டும்? சமாதானத்தின் தேவனை, பரிசுத்தமாக்குகிற தேவனை, குற்றமற்றதாய் காக்கப்படுகிற தேவனை அறிந்து வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து அவர் வழியில் நடந்து பிரமாணத்தை கைக்கொண்டு அவருக்கு சாட்சியாக, அவருக்கு மகிமையாக இருப்போம். அப்பொழுது அவர் வருகையில் காணப்பட முடியும். கர்த்தர் சீக்கிரம் வரப்போகிறார். ஒருவர் கூட கைவிடப்பட்டு விடக்கூடாது என்பதுதான் நம்முடைய ஆசையாக இருக்கிறது. தேவனும் அதை எதிர்பார்க்கிறார். ஆயத்தப்படுவோமா? உணருவோமா? உலக நேசத்தை விட்டு விலகுவோமா? மனிதர்களை பார்த்து நாம் கீழே குனிந்து போகாதபடிக்கு, குறைந்து போகாதபடிக்கு ஆண்டவரை பார்த்து முன்னேறி செல்ல, அவர் வருகையில் காணப்பட ஆண்டவர் தாமே கிருபை தருவாராக. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.